காலேஜ்க்கு போன உன்னோட தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரல. ஏதாச்சும் ஸ்பெஷல் கிளாஸ்னு உன்கிட்ட சொல்லிட்டு போனாளா அப்படின்னு அம்மா கேட்க, இந்த பொண்ணுக்கு ஏதேதோ மனசுல ஓடுது. பதறி போன பொண்ணு வேகமா அவங்க ஊர்ல இருக்க காட்டுக்குள்ள வரா. ஏய், எங்கடி இருக்க, எங்கடி போனான்னு தேடின்னு தேடுறா. பார்த்தா அவளோட தங்கச்சியோட முடியலாங்க கிடக்குது. கடைசியா இவளோட தங்கச்சி இந்த காட்டை பத்தி தான் இவகிட்ட பேசியிருப்பா. ஒருவேளை இந்த காட்டுல தான் இருப்பாளோன்னு தேடி வந்து பார்த்தா இங்க ஏதேதோ வித்தியாசமா இருக்கு. ஒரு வழியா தன்னோட தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சு அம்மா உன்னை ரொம்ப நேரமா தேடுறாங்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா பதில் சொல்லாம தங்கச்சி வில்லத்தனமா சிரிக்க, இப்ப அக்கா பின்னாடி ஒரு சூனியக்காரி வந்து நிக்கிறா. அடுத்த நிமிஷமே நடக்க முடியாத கால் ஊனமான தங்கச்சி அவ பேசாருக்கு அசால்ட்டா எழுந்து நிக்கிறா. ஆனா இந்த பக்கம் அவளோட அக்கா கால் ஃபுல்லா ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. என்னன்னு பார்த்தா இவ தங்கச்சிக்கு கால் நடக்க முடியாது, ஆனா அவ அக்காவால நல்லா நடக்க முடியும். அது மட்டும் இல்லாம பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்கான். இதெல்லாம் பார்த்து பொறாமப்பட்ட தங்கச்சி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லுன்னு அக்கா கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கி வச்சுட்டு இந்த சூனியக்காரியோட உதவியால சொந்த அக்காவையே பலி கொடுத்து அவளோட நடக்க முடியாத காலை எப்படியோ சரி பண்ணிக்கிட்டு இப்ப அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கும் அடி போட போயிட்டா. எப்படிப்பட்ட தங்கச்சி பாருங்க.